ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் காசுறது எப்படின்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. கூழ் எப்படி காசுறதுன்னு, அது கூட அம்மனுக்கு முருங்கைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஊற்றுறது இது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துங்க. கம்மியாக ஒரு 1/4 கிலோ மாவு போட்டு தான் நான் கூழ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த குண்டா போதுங்க எனக்கு. இதில் நம்ம நல்லா ஃபுல்லாக மஞ்சள்லாம் தடவி குக வச்சிடலாங்க. ஒரு டம்ளர் மாவு கேழ்வரகு மாவு இதில் போடுறேங்க. அதே மாதிரி இன்னொரு டம்ளர் மாவு போடுறேன். இன்னும் கொஞ்சம் மாவு, இது ஒரு 1/4 கிலோ மாவு இருக்குங்க. இது மாதிரி மாவை நம்ம போட்டுட்டு இந்த மாவுக்கு மேலே தண்ணி ஊற்றுறோங்க. இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு போதும். நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி மாவை தண்ணியை விட கலக்கி விட்ருங்க. இந்த அளவுக்கு நம்ம மாவு தண்ணியாக இருக்கணுங்க. நல்லா கலருங்க. பாருங்க உள்ள அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கு பாருங்க. மாவு நல்லா கலரி நம்ம எடுத்து வைக்கணும். மாவு நல்லா கலரி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் சாயந்தரம் 5 மணிக்கு போடுறேன்னா நாளைக்கு மறுநாள் 5 மணிக்கு தாங்க இந்த மாவு புளிச்சு இந்த சொம்பு ஃபுல்லாக வரும். அப்போ தான் நம்ம கூழ் காச முடியும். எடுத்து மாவு நல்லா புளிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தண்ணியில் மஞ்சள் போட்டு கலக்கி மஞ்சள் தண்ணியில் நினச்சி வெள்ளை டவுல் இருந்தால் வெள்ளை துணி தான் எடுத்துக்கோங்க, இல்லை மஞ்சள் துணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா கலக்கியாச்சு. இதை போட்டு இது மாதிரி ஈரத்துணியில் கலக்கி சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இதை நீங்கள் சாமி ரூம் பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூமில் வச்சிடணும். நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். நாளைக்கு ஈவினிங் தாங்க இதை கூழ் காசணும். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பார்க்கலாம். இது புளிச்சிருக்கோம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு போட்டு புளிக்க வச்ச மாவுங்க. பாருங்கள் எப்படி புளிச்சிட்டு வர வந்திருக்கு பாருங்கள். புளிச்சு நல்லா நுரையோட வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி மாவு நம்ம புளிக்க வச்சோம்னா புளிச்சிடுங்க. நல்லா புளிப்பு வாசனை வரும் திறந்த உடனே. இங்கே புளிச்சிடுச்சு என்னவோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லா புளிச்சிருந்தா தான் கூழ் காசணும். அப்போ தான் நம்ம காசுனா மறுநாள் அந்த கூழ் புளிப்பு தன்மையோடு குடிக்க ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைன்னா புளிக்காமல் காசுனோன்னு வச்சுக்கிங்களேன், மாவு சப்புன்னு மண் மாதிரி இருக்கும் கூழ். அதனால் நல்லா புளிக்க வைங்க. நீங்கள் மதியானம் ஒரு 12 மணிக்கு போட்டிங்கன்னா மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு கூட காசலாம். மழை காலம்னா ரொம்ப புளிக்காது, வெயில் காலத்தில் புளிச்சிடும். நல்லா புளிச்சிருக்கு. இப்போ கூழ் எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம திருப்பி அம்மனுக்கு கூழ் காசுறதுக்கு எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் திருப்பி மஞ்சள்லாம் தடவி பொங்க வைக்கணுங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அடுப்பையும் நம்ம சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கு பொட்டு வைக்கணுங்க. இப்போனா சாணி போட்டு மொழுவி க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு அழகாக பொட்டு வைப்பாங்க. நம்ம கேஸில் செய்கிறதால ஒரு பொட்டு வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் நான் 2.5 கிளாஸ் மாவு போட்டிருந்தேங்க. 2.25 கிளாஸு 1/4 கிளாஸ் பச்சரிசி ரொய். பாருங்கள், பச்சரிசி ரொய் தான் அம்மனுக்கு கூழ் காசு யூஸ் பண்ணணும். புழுங்கல் அரிசி போடக்கூடாது, நொய் தான் யூஸ் பண்ணணும். சாதம் இது அதெல்லாம் நம்ம எதுவுமே போடக்கூடாதுங்க. ரொய் யூஸ் பண்ணி தான் கூழ் காசணும். தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிட்றேங்க. நம்மள பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி கூட நீங்கள் புதுசாக பிடிச்சி யூஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு தவளில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு குடிச்சிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே புதுசாகவே இருக்கணும் அவங்க அம்மனுக்கு செய்யும்போது. அது மாதிரி நீங்கள் புதுசாக தண்ணியை பிடிச்சி ஊற்றி காசுங்க. இதில் நான் பாதி வச்சுருக்கேங்க. எனக்கு இதில் பாதி மாவு இருக்குது, பாதி தண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும் அந்த நொய் போட்டு வேக வைக்க. இந்த தண்ணி நமக்கு நல்லா உள்ளே கொதிக்கணுங்க. கொதித்த உடனே அந்த நொய்யை போட்டுடலாம். கழுவி கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிச்சிச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நொய்யை. பச்சரிசி நொய் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த நொய்யை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த நொய் வந்து நமக்கு சாதம் எப்படி வேகுதுங்களோ அது மாதிரி வெந்து வரணுங்க. ரொம்ப அழிய விடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது நம்ம அந்த மாவை ஊற்ற போகிறோம். மாவுக்கு 1 கிளாஸ் 2.5 கிளாஸ் மாவுக்கு 1/4 கிளாஸ் நொய் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ சப்போஸ் 1 கிலோ கேழ்வரகு மாவு எடுக்கணுன்னா 1/4 கிலோ நொய் இது மாதிரி நொய் கணக்கு பண்ணி போட்டுக்குங்க. 1/2 கிலோவுக்கு 150 கிராம் அது மாதிரி கணக்கு பண்ணி போடணுங்க. எப்போவுமே மாவு வந்து மொத்தமாக போட்டுறாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் மாவு நம்ம குளிக்க வைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு எப்போவுமே சேஃப்டிக்கு வச்சுருக்கணும். நம்ம இப்போ சப்போஸ் இதில் இந்த மாவு ஊற்றும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த கெவுரு மாவு ஊற்றும் போது மாவு தண்ணியாகவே இருந்துச்சுன்னா
இந்த மாதிரி மாவு நம்ம வச்சுருந்தா இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், கூழ் வந்து ரொம்ப கட்டியாகிடும். அதுக்காக எப்போவுமே சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா மாவு நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். மொத்தமாக போட்டு குளிக்க வச்சிடாதீங்க, எப்போவுமே மாவு ரெடியாக வச்சுருங்க. கொலை கொதிச்சு சாதம் இந்த நொய் வெந்து வருது பாருங்கள். நமக்கு ரசக்கடாக ரசங்கணும், லைட்டாக அரிசி மாதிரியும் தெரியணும். நம்ம கூழாக கூட கேவுரு மாவு ஊற்றும் போது வெந்துடும். நம்ம 5 கிளாஸ் கேவுரு மாவு எடுத்துன்னு வச்சுக்கிங்களேன், 1 கிளாஸ் நீங்கள் இந்த மாதிரி நொய் போட்டுங்க. எது எடுத்தாலும் 5 டம்ளர் எடுத்தால் 1 பங்கு இந்த மாதிரி பச்சரிசி நொய் சேர்த்துக்கணுங்க. வெந்துச்சு, ரொம்ப அழிய விடக்கூடாது. இது மாதிரி நொய் நொய்யாக வந்து லைட்டாக நம்ம அவுக்குனா கொஞ்சம் இதுவாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த மாவை அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாங்க அந்த மாவெல்லாம். கூழ் பார்த்தீங்களா, பொறுமையாக சிம்மில் வச்சு தாங்க கலரணும், அடி பிடிச்சிடும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நமக்கு கட்டியாக இருக்குது. இதுவே கண்டி நமக்கு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். ஏன்னா கூழ் கட்டியாக இருக்கணும் நாளைக்கு காலையில் நம்ம கரைக்க. அதை நொய் கூட பாருங்கள், போட்டதே தெரியல, அங்கங்கே ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் போடணும். நிறைய போட்டு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், சாப்பாடு மாதிரி ஆகிடும் நமக்கு. நமக்கு மாவு உள்ளே சுற்றி லைட்டாக முட்டை கொதி மாதிரி வரும். இங்கே பாருங்கள், லைட்டாக மூவ் ஆகுது பாருங்கள். அது மாதிரி சிம்மில் வச்சு லைட்டாக அந்த கொதி வர அளவுக்கு மூவ் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம தண்ணியில் இந்த மாதிரி காட்டு தண்ணியில் கையை நினச்சி இப்படி பார்த்தோன்னு வச்சிங்களேன், துளி கூட ஓட்டல பாருங்கள். இப்போ மாவு நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடணும். நல்லா கட்டியாக ஆகிடுங்க. ஒன்றும் காலையில் இந்த கையில் இருக்கிற கரண்டியில் இருக்க கூழெல்லாம் இது மாதிரி வழிச்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கூழ் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஒட்டாமல். இது காலையில் நம்ம நாளைக்கு எப்படி கரைக்கிறது, எப்படி அம்மனுக்கு கூழ் படைக்கிறதுன்ற வீடியோ பார்ப்போங்க. நாளைக்கு காலைல பார்க்கலாம் கூழ் கரைக்கிறத. வச்சுட்டா உள்ளே நல்லா சூட்டோடு இருக்கும். இது மாதிரி தட்டு போட்டு மூடிடலாம். காலைல அப்படியே ஏடாக இருக்கும் கட்டியாக. எடுத்து நம்ம காசி வச்சு மூடி வச்ச கூழ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே பார்த்தீங்களா கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துடணும். அந்த ஏடை மட்டும் மேலே இருக்க ஏடு காஞ்சி மாதிரி இருக்கும். அந்த ஏடு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ காலையில் அம்மனுக்கு கூழ் இதில் தான் நான் கரைச்சி எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கும் நம்ம பஜ்ஜை பொகு வைக்கிறோங்க. இதுக்கும் நம்ம அழகாக போட்டு வச்சுட்டு கூழை இதில் தான் கரைக்க போகிறோம். இருக்கிற கூழெல்லாம் இதில் அள்ளி போட்டுக்கலாம். இது மாதிரி கட்டியாக இருக்கணுங்க நமக்கு கூழ், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக காசுனா அதுதான் நான் சொன்ன மாதிரி மாவு கரைச்சி ஊற்றிடுவாங்க அது டைமில். இது மாதிரி கட்டியாக காய்ச்சிக்குங்க. இதுக்கு அளவு தண்ணிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம மாவில் தண்ணி ஊற்றிடுறோம். கரெக்டாக தண்ணி பதம் ஒரு பாதி. இப்போ ஒரு பாத்திரம்னா அதில் பாதி வைப்பேன். நம்ம கட்டி இல்லாமல் முதல்ல எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எச்ச பண்ணாத புது தண்ணியாக தான் இருக்கணும் அம்மனுக்கு கூழ் கரைக்கிறதும். எல்லாம் கட்டி இல்லாமல் இது மாதிரி கரைச்சி விட்டாச்சுங்க. நம்ம குடிக்கிற பதத்துக்கு தண்ணியாகவும் வச்சுக்கலாம், கட்டியாகவும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க. நல்லா கரைச்சாச்சு கூழை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கூழெல்லாம் நல்லா கரைச்சாச்சுங்க பாருங்கள். இதோட கொஞ்சம் கட்டியாக கரைக்கணும்னா கரைச்சிக்கலாம், அவ்வளோ விருப்பம் தான். நம்ம குடிக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். தயிர் விட்டுக்கலாங்க. அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். திருப்பியும் அது மேலே நம்ம தயிர் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு துணி பூ கட்டுற நூலில் வேப்பிலையை பூ கட்டுற மாதிரி கட்டிவிடுங்க. இந்த மாதிரி கட்டி எல்லாம் முடிஞ்சோட இந்த பானையை சுற்றி நம்ம இதை கட்டணுங்க. ரொம்ப பெருசாக கட்டியிருக்கு, நான் 2 சுற்று சுற்றிடுறேன். இந்த மாதிரி நம்ம அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதுக்கு இது மாதிரி முடி போட்டு கட்டி வச்சிடணுங்க. இதுதாங்க நம்ம சாமிக்கு கூழ் ஊற்றுறது.
குண்டானுக்கெல்லாம் இது மாதிரி வேப்பிலையை ரெடி பண்ணி அதை கட்டி எடுத்து வச்சிடணும். இது மாதிரி நம்ம வேப்பிலையை சுற்றி கட்டி ரெடி பண்ணி வச்சிடணுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூஜை ரூமில் வைக்கணும். ஒவ்வொருத்தர் ஒரு பானையில் கூழ் ஊற்றுவாங்க. நாங்கள் 2 பானை வைப்போங்க. 4ஆம் வாரம் தான் எங்களுக்கு கூழ் ஊற்றுறது. இது மாதிரி பெரிய பெரிய பானை 2 பானை வைப்போம். 1.5 கிலோ கேழ்வரகு கூழ் ஆக்குவோம். நான் வீடியோக்காக சின்னதாக செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. இது கூட முருங்கைக்கீரை பொரிச்சு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காய்ச்சி மிளகா போட்டுக்கிறேங்க. ஒரு அரைக்கட்டு கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அரிசி, புழுங்கல் அரிசி. அப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வரணுங்க. பொரியரிசி கலரில் சகப்பாக பொரிஞ்சு வரணும். பொரியரிசி போட்டு தான் அதை கீரையை பண்ணுவாங்க ஆடி மாதம் கூழுக்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே. அதனால் நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். பொரிஞ்சிச்சுங்க. இந்த அளவு வந்தால் போதும். அரிசி எல்லாம் பொரிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிடலாம். அது ஆறட்டும். அதே கடாயில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரைக்கட்டு கீரையை இதில் போட்டுடலாம். எதுவுமே இல்லைங்க, சிம்பிளாக செய்கிறது அந்த கீரை. ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாமிக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்போ இது உப்பு போட்டு வேகணும். அந்த பொரியரிசி அந்த மிளகாலாம் தூள் பண்ணி போட்டு இறக்கிட போகிறோம். அவ்வளோதாங்க. கீரைக்கு தேவையான உப்பு போட்டால் கீரை நல்லா வதங்கிடுங்க. பாருங்கள் எப்போ தண்ணி விட்டு வருது பாருங்கள். கீரை வதங்கிடுச்சு. உடனே கொஞ்ச நேரத்துலேயே இது வதங்கி வந்துடும். நம்ம ஆற வச்சு அந்த இதை மசாலாவை இதில் பொடிச்சு போட்டுடலாம். வேகட்டும், கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா சுண்டி வந்துடுச்சு, வதங்கிடுச்சு, எல்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொரியரிசியை இதில் போட்டுருவோம். இதை போட்டு ஆறிடுச்சு. மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் வரும் அது பொரியரிசி. நம்ம தேவையான அளவு போட்டு மிச்சம் நிறுத்திடலாங்க. இதை போட்டு அந்த ஈரெல்லாம் நமக்கு இழுத்துக்கும். அந்த பொரியரிசி மிளகாலாம் கீரை நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடணும். சூப்பராக. இதுதான் முருங்கைக்கீரை பொரியரிசி போட்டு பண்ணுறது. சிலர் பூண்டு நசுக்கி போடுவாங்க அப்படியே பச்சி. ஆனால் சாமிக்கு படைக்கும் போது பூண்டு போடாமல் இந்த மாதிரி செய்கிறதாங்க நல்லது. அம்மனுக்கு வைக்க சொல்ல பூண்டு வாசனை இல்லாமல் பண்ணுவோம். இதுதான் கரெக்டாக. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை ரெடிங்க. அம்மனுக்கு கூழ் காசுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது கூடவே இந்த முருங்கைக்கீரை எப்படி பொரிச்சு வைக்கிறது அம்மனுக்குன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த அம்மனுக்கு கூழ் காசுற வீடியோ இதே மாதிரி தாங்க நார்மலாக நம்ம வீட்டில் கூழ் காசுறதோ. அந்த மஞ்சள் குங்குமம்லாம் இல்லாமல் மாவு புளிக்க வச்சுட்டு மறுநாள் நம்ம பார்க்கணும். அதுக்கு மறுநாள் கரைச்சி குடிக்கலாங்க. ஆனால் நார்மலாக நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் இல்லாமல் வைக்கலாம். அதுக்கு நீங்கள் பூங்கல் அரிசி நோய் யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இது பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கு கூழ் காய்ச்சி குடிக்க. அம்மனுக்காக நான் பச்சரிசி நோய் தான் செய்யணும்னு செஞ்சேன். பூங்கல் அரிசி நோய் செஞ்சு வீட்டில் குடிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்காமல் கூழ் காய்ச்சி குடிக்கலாம். இது சாமிக்கு படைக்கிற கீரைங்க. இது கூடவே 2 வாரத்தில் குளுமான் சோறும் கருவாட்டு குழம்பும் வைப்பாங்க. நான் கருவாட்டு குழம்பும் இன்னொரு நாள் வீடியோ போடுறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.